வணக்கம் நண்பர்களே. திமுக ஒருபோதும் வன்முறையை ஆதரிக்காது. ஆளுநர் மாளிகையில் குண்டு வீசப்பட்டதற்கு அமைச்சர் உதயநிதி கண்டனம். தேனி மாவட்டத்தில் அரசு மற்றும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஒரு நாள் பயணமாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தின் முடிவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கும் திட்டங்கள் குறித்திற்கான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், திட்ட அலுவலர்கள், அரசு துறை அதிகாரிகளுடன் நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டத்தில் சில திட்டங்களில் சிறப்பாக நடைபெற்றுள்ளது, சில திட்டங்களில் தொய்வும் உள்ளது. மாவட்ட ஆட்சியரிடம் அதனை சரி செய்து விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். எந்த ஒரு வன்முறையும் அரசு ஏற்றுக்கொள்ளாது. நீட் அரசியல் ஆக்க வேண்டாம். இது திமுகவை பிரச்சனையே கிடையாது. ஒட்டுமொத்த மாணவர்களின் பிரச்சனை. 22 மாணவர்கள் எந்தவித இயக்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் மாணவர்கள் அனைவரும் சட்டமன்றத்தில் நீட்டிற்கு எதிராக வாக்களித்துள்ளார். நீட் விலக்கு ஏற்பட்டால் ஒட்டுமொத்த பெருமையும் அதிமுகவுக்கு கூட எடுத்துக்கொள்ளட்டும். எங்களை பொறுத்தவரை நீட் தேர்வு தடை செய்யப்பட வேண்டும் என்று சென்ற ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து பல்வேறு சர்வதேச போட்டிகளையும் நடத்தி வருகிறோம். எங்களுடைய செயல்பாட்டை பார்த்து இந்த ஆண்டு கேந்திரா வித்யாலயா விளையாட்டுப் போட்டிகளில் ஜனவரி மாதத்தில் தமிழகத்தில் நடத்துவதற்கு அறிவித்துள்ளது. தொடர்ந்து பல சர்வதேச போட்டிகளையும் நடத்துவோம் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ஓகே நண்பர்களே, இந்த செய்தி தகவல் இதோடு முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.